ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் மூவியை தான் பார்க்க போகிறோம். ஊருக்குள்ள எல்லாரும் ஜோடி ஜோடியாக சுற்றுறாங்க. நமக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாளா அப்படின்னு ஏங்குற இந்த படத்துடைய ஹீரோ என்னன்னு தெரியல, அவருக்கு லவ்வர் அப்படின்னு ஒருத்தவங்க அமையவே மாட்டுறாங்க. அப்போதான் அவரு காதுக்கு ஏதோ ஒரு பொண்ணு பேசுகிற சவுண்டு கேட்குது. பக்கத்தில் யாரும் இல்லை, ஆனால் பேசுகிற சவுண்டு கேட்குது. ஸோ ஏன் இப்படி நடக்குது, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ அதில் ஹீரோ வந்து வாயை திறந்து பேசுகிற மாதிரி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மோஸ்ட்லி அவரோட மனசுக்குள்ளேயே அந்த குரல் கூட பேசுவாரு. சோ ரொம்பவே வித்தியாசமா இருக்க போகுது. கிளைமேக்ஸ்ல ஒரு தரமான ட்விஸ்டோட இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, மீட் மீ இன் தி மிடில் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் மூவியை தான் பார்க்க போறோம். ஆனா கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ கதையோட ஆரம்பத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேரு ஃபில். ஸோ அவரு ஒரு பொண்ணு கூட டேட் பண்ண போறாரு போல. அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஃபில்லை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காதா, வாழ்க்கை ஃபுல்லா அவ கூடவே வாழ மாட்டோமா அப்படின்னு ஏங்குற ஒரு ஆளு. சோ இவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணும் வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல நிறைய ஐட்டம்ஸ் பிடிக்கும், அது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ பில்லை வந்து நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்க, நம்ம ஃபில்லு அந்த பொண்ணை வித்தியாசமா பாக்குறாரு. அதை அந்த பொண்ணு நோட் பண்ணிடுறாங்க. என்ன ஆச்சு, ஒரு மாதிரி உத்து பாக்குறீங்க? இல்ல ஒன்னும் இல்லைனா எதுக்கு அப்படி பார்க்கணும்? இல்ல உங்களோட தலைமுடி அது வந்து சுருட்டிக்கிட்டு இருக்கு, கேர்லியா இருக்கு, அதனால என்ன அப்படின்னு இவங்க கேட்க, இல்ல டிண்டர் ஆப்ல உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோல வந்து உங்க முடி ஸ்ட்ரைட்டா இருந்தது, ஆனா நேர்ல பார்க்க உங்க முடி வந்து கர்லியா இருக்குல்ல அப்படின்னு போனை எடுத்து டிண்டர் ஆப்ல அவங்களோட ப்ரொஃபைல் போட்டோ இருக்கும்ல அதை ஆளு வச்சு காட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு புரியல. இல்ல நான் ரெண்டு விதமா தலையை வச்சுப்பேன், கர்லியாவும் வச்சுப்பேன், ஸ்ட்ரைட்டாவும் வச்சுப்பேன். ஓ அப்படியா, அதான் நான் ஒரு மாதிரி பார்த்தேன், வேற எதுவும் இல்ல. ஏன் இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லையா? இல்ல அப்படி சொல்லல, ஜஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, வேற எதுவும் இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. சோ இப்படிதான் ஃபில் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனை பார்ப்பாரு. ப்ரொஃபைல் போட்டோல இருக்கிற மாதிரியே வரணும்னா எப்படி வர முடியும்? சோ இப்படியே எல்லா பொண்ணுங்க கிட்டயும் பேசி பேசி ஒரு பொண்ணும் உஷாராகாம ஆளு ஒண்டி கட்டையாவே இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அந்த பொண்ணும் ஐயோ யாரா இவன் அப்படின்ற மாதிரி தோணுது. இருந்தாலும் அதை காட்டிக்காம சரி ஓகே நான் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு மெனு கார்டை பார்த்துக்கிட்டே அப்படி நம்ம ஃபில் கிட்ட அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஃபில்லோட காதுக்கு ஹலோ அப்படின்னு இன்னொரு பொண்ணோட வாய்ஸ். ஃபில்லுக்கு எதுவும் புரியல, அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க இப்ப என்ன கூப்பிட்டீங்களா? இல்ல நான் உங்ககிட்ட இந்த மெனு கார்டை தானே படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது இல்ல ஹலோன்னு கூப்பிட்டீங்களே, நான் ஒன்னும் கூப்பிடலங்க, இதோ இந்த ஃபுட்டு செமையா இருக்கும்னு அவங்க தொடர்ந்து அந்த மெனு கார்டை படிச்சுக்கிட்டு இருக்க, எங்க அகைன் ஒரு காதுக்கு நான் பேசுறது யாருக்காவது கேக்குதா அப்படின்னு ஒரு குரல் கேட்க, இவரு சுத்தி திரும்பி பாக்குறாரு, வேற யாரோ பேசுறாங்களோ அப்படின்னு. இங்க அந்த பொண்ணும் நீங்க ஓகே தானே, ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு இவர் பதட்டமா இருக்கும் பொழுது அகைன் அந்த குரல் அவர் காதுக்குள்ள கேக்குது. இவரும் மனசுக்குள்ளேயே யாரு பேசுறது அப்படின்னு கேட்க, அந்த பக்கம் அந்த பொண்ணோட குரலும் என்னால இதை நம்பவே முடியல, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு அந்த குரல் ஷாக் ஆகுது. இங்க நம்ம ஃபில் அவரோட மனசுக்குள்ள அந்த குரல் கூட பேசுறாரு. இங்க அந்த பொண்ணு மெனு கார்ல இருக்கிற ஒரு வரி கூட விடாம அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க ஆளு. எங்க நம்ம ஃபில்லும் அவரு கேக்குதுல அந்த குரல் கிட்ட, நான் பேசுறது உனக்கு கேக்குதா அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவரு சொல்ல, அந்த வாய்ஸும் என்னால அதை நம்பவே முடியல, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது, நீங்க பேசுறதும் எனக்கு கேக்குது, என் பக்கத்துல யாருமே இல்ல, ஆனா நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுன்னு அந்த குரல் சொல்ல, அதே மாதிரிதான் எனக்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு இவர் மனசுக்குள்ள பேசாம கொஞ்சம் சவுண்டா பேசிடுறாரு. இங்க இவர் டேட் பண்ற அந்த பொண்ணு என்ன ஆச்சு, யாரு கூட பேசுறீங்க? இல்ல நான் யாருக்கிட்டையும் பேசல, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு வேகமா ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. சோ ஃபில் நேரா உள்ள போயிட்டு எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு கண்ணாடியை போய் பார்க்கும் பொழுது உடனே அவருக்கு அந்த வாய்ஸ் கேக்குது, நானும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சோன்னு தான் நினைச்சேன், ஏன்னா உங்களோட குரல் எனக்கும் கேக்குதே அப்படின்னு அது சொல்லுது. எங்க நம்ம ஃபில்லும் யாரோ நம்மள பிராங்க் பண்றாங்க அப்படின்னு பாத்ரூம்குள்ள இருக்கிற எல்லா டோரையும் திறந்து பாக்குறாரு. பார்த்தாங்க யாரையும் காணும். இவரும் அந்த வாய்ஸ் கிட்ட, ப்ளீஸ் என் மண்டையை விட்டு வெளியே போ, ஹலோ நானும் அதான் சொல்றேன், உங்க குரல் என் மண்டைக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கு, நீங்க வெளியே போங்க அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. எங்க நம்ம ஃபில் மனசுக்குள்ள பேசாம கத்திடுறாரு, ஒழுங்கு மரியாதையா வெளியே போ அப்படின்னு. கரெக்டா அந்த நேரத்துல யாரோ உச்சா போக பாத்ரூமுக்கு வந்திருப்பாங்க போல. இவர் அவரை தான் சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு அந்த ஆள் அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. நம்ம ஃபில்லும் அவருடைய மனசுக்குள்ளேயே என்ன நடக்குது இங்க, ப்ளீஸ் எனக்கு எதுவுமே புரியல. உடனே அந்த வாய்ஸும் எனக்கும் தான் எதுவும் புரியல, நான் வீட்டுல இருந்தேன், திடீர்னு உன்னோட குரல் கேட்டது, உங்க தலைமுடி கர்லியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம், அதுக்கப்புறம் தான் நான் ஹலோன்னு சொன்னேன், நீ என் கூட பேசுன, உன் வாய்ஸ் எப்படி என் மண்டைக்குள்ள கேக்குது? எங்க நம்ம ஃபில்லும் அதே தான் எனக்கும் டவுட், உன் வாய்ஸ் இப்ப என் மண்டைக்குள்ள கேக்குது, அது எனக்கும் தெரியல, ப்ளீஸ் நீ வாய மூடு அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரெண்டு பேருமே திட்டிக்கிட்டு, ஓகே இனிமே நீ என் கூட பேசாத, நானும் உன் கூட பேச மாட்டேன்னு ஒரு டீலை போட்டுக்க. இப்ப நம்ம ஃபில் காதுக்கு எந்த ஒரு சவுண்டும் கேட்கவே இல்லை, அமைதியா இருக்கு. சோ அப்புறம் டேட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இவர் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றாரு. அப்படியே வேலை டைம்ல யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, உண்மையிலேயே நம்ம காதுக்கு அந்த குரல் கேட்டுச்சா இல்லனா அது நம்மளுடைய கற்பனையா அப்படின்னு இவர் யோசிச்சுக்கிட்டே, சரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே, நான் பேசுறது உனக்கு கேக்குதா அப்படின்னு இவர் சொல்ல, அந்த பக்கத்துல இருந்து அந்த பொண்ணோட குரல் எனக்கு நல்லாவே கேக்குது அப்படின்னு பதில்
பதில் சொல்றாங்க. அவ்வளவுதான் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. நேரா சைக்கியாட்ரிக் டாக்டரை மீட் பண்ண போயிடுறாரு. ஸோ டாக்டர் கிட்ட நடந்த எல்லா விஷயங்களும் சொல்ல டாக்டரும் எங்க பாரு ஃபில், ஆல்ரெடி உனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நீ லோன்லியா வாழ்ந்துகிட்டு இருக்க. உனக்கு ஒரு பொண்ணு யாருமே செட் ஆகவே மாட்றாங்க. அதுவும் ஏன் செட் ஆக மாட்றாங்கன்னு உனக்கு தெரியும் தானே? தெரியும் டாக்டர், நான் ரொம்பவே பர்ஃபெக்ஷன் பார்ப்பேன். ஒரு பர்ஃபெக்டான பொண்ணு வேணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஃபில், அந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல கிடையாது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும். ஆனா இப்ப நீ புதுசா ஒரு கதையை கொண்டு வந்திருக்க. ஏதோ ஒரு குரல் உனக்கு கேக்குது, ஒரு பொண்ணோட குரல் அப்படின்னு. டாக்டர், நான் ஒன்றும் பொய் சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். அப்படியே அந்த குரல் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதுகிட்ட இனிமே நம்ம 2 பேரும் பேசிக்க வேணாம்னு சொல்லி டீல் போட்டதுக்கு அப்புறம் குரல் கேட்கவே இல்லை. இன்னைக்கு காலையில சும்மா செக் பண்ணுவோன்னு பேச ட்ரை பண்ண, பார்த்தா அது என் கூட பேசுது. இதை கேட்கிற டாக்டரும், உனக்கு டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்னா என்னன்னு தெரியுமா? என்ன டாக்டர், என்ன பைத்தியம்னு சொல்றீங்களா? இல்ல, இது பைத்தியம் கிடையாது. ஆக்சுவலா இது ஒரு டிசார்டர், மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி. இது ஐடென்டிட்டி டிசார்டர். நீங்க வந்து ஒரு பர்ஃபெக்ட் விமன் வேணும் அப்படின்னு பண்ற டேட்டிங் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால உங்க மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பர்ஃபெக்ட் உமன் உங்க கூட பேசுற மாதிரி உங்க மூளை செய்யற வேலை தான் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு கேட்குற அந்த வாய்ஸ் வந்து வெளியே இருந்து யாரோ பேசுறதுலாம் கிடையாது. உண்மையா உங்க மூளை தான் அந்த வாய்ஸை உருவாக்குது. ஸோ இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம் தான், அந்த வாய்ஸை நீங்க இக்னோர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படியே தொடர்ந்து இக்னோர் பண்ண பண்ண அது தன்னாலேயே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு டாக்டர் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம ஃபில்லும் கேட்கறாரு. சடனா அந்த பொண்ணோட வாய்ஸ், எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு, நம்ம ஏதாவது பேசலாமா அப்படின்னு. எதுக்காக என்கிட்ட பேசுற? ப்ளீஸ், நான் டாக்டர் கூட ஒரு மீட்டிங்ல இருக்கேன். ஏய், மார்னிங் நீ தான் என்கிட்ட பேசின. நமக்குள்ள ஒரு டீல் இருந்தது, அதை ப்ரோக் பண்ணது நீ தான். ஜஸ்ட் போர் அடிக்குதுன்னு உங்ககிட்ட பேச வந்தேன். அதோட நானும் டாக்டர் எல்லாம் பார்த்தேன், அவங்களும் எனக்கு பைத்தியம் தான் சொன்னாங்க அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்ல, எங்க நம்ம ஃபில்லும் நம்ம டாக்டர் பேசுறத கூட கவனிக்காம அந்த வாய்ஸ் கூடவே பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த வாய்ஸும் சொல்லுது, எனக்கு தெரிஞ்சு நான் பைத்தியம்லாம் இல்ல, உண்மையிலேயே நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு போல, அதனாலதான் நம்ம ஒருத்தர் பேசுறது நமக்கு கேக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஃபில்லுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்கு மேல அந்த டாக்டர் சொல்றதை நம்ம கேட்க வேணாம், ஏன்னா இவருக்கு தான் நோய் இல்லல்ல, உண்மையிலேயே ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் இவர் பேசுறாரு. சோ அதனால டாக்டர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. சோ அப்படியே ஒரு ரோட்ல நடந்து வரும்பொழுது அப்படியே மனசுக்குள்ளேயே, வாயை கூட அசைக்க மாட்டாரு, மனசுக்குள்ளேயே அந்த குரல் கூட அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சோ நம்ம 2 பேரும் எப்படி பேசிக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. சோ இதுக்கு மேல ப்ராப்ளம் வேணாம், இதோட நம்ம எல்லாத்தையும் விட்டுறலாம் அப்படின்னு இவர் சொல்ல, அந்த வாய்ஸும் சரி அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசாம இருக்காங்க. சோ அப்புறம் நம்ம ஃபில் வந்துட்டு ஒரு பார் மாதிரியான ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு பார் டெண்டர் பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு ஆள் அப்படியே லுக் விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு ஒரு டவுட் வருது, நம்ம மனசுல பேசுறது மட்டும்தான் அந்த வாய்ஸுக்கு கேட்குமா, இல்ல நம்ம பாக்குறது கூட அதுக்கு தெரியுமா அப்படின்னு டவுட் வந்து, ஏய் நீ இருக்கியா, ஏய் என்னப்பா நீ பேச வேணான்னு சொல்ற, திடீர்னு பேசுற, இல்ல நான் எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னா, நான் என்ன பாக்குறனோ அது உன் கண்ணுக்கு தெரியுதா, எனக்கு உன் வாய்ஸ் மட்டும்தான் என் மண்டைக்குள்ள கேக்குது, நீ பாக்குறது உனக்கு தெரியல, ஒரு நிமிஷம் இரு, அப்ப நான் பாக்குறதுலாம் உனக்கு தெரியுதா? இல்ல எனக்கும் தெரியல, நான் ஜஸ்ட் கிளாரிஃபை பண்றதுக்காக தான் கேட்டேனே, வேற எதுவும் இல்ல, நான் ஒரு அழகான பார் டெண்டர் பொண்ணை பார்த்தேன், அதான் நீ பாக்குறியோ அப்படின்னு நினைச்சேன். ஓ, அந்த பொண்ணு மேல உனக்கு ஒரு கண்ணா? ஆமா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், ஆனா எதுவும் நான் பேசினதே இல்ல அப்படின்னா, ஓகே தைரியமா போயிட்டு வா, வெளியே போலான்னு கூப்பிடு. ஐயோ என்னாலாம் முடியாது, ஏன் பயப்படுற, நீ போய் கூப்பிடு அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்ல, நம்ம ஃபில்லும் தைரியமா எழுந்து நின்னு அந்த பார் டெண்டர் பொண்ணு கிட்ட பேசலான்னு போக, அப்ப வேற ஒருத்தர் வந்து அந்த பொண்ணு கூட பேசுறாரு. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு போல. சுத்தம் போ, கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்னு ஒரு சோகமா சொல்ல, அந்த வாய்ஸும் கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு அந்த வாய்ஸும் சொல்லுது. இப்ப நம்ம ஃபில்லும் அந்த வாய்ஸும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஃபில் எப்பவுமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபுட் வாங்கிட்டு வீட்டுக்கு போவாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அந்த கடையில வேலை செய்யறவங்களும், என்ன ஃபில் ஃபுட் வேணுமா, பார்சல் பண்ணிட்டுமா? இல்ல பார்சல் வேணாம், நான் இங்க தான் சாப்பிட போறேன் அப்படின்னு ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு ஆளு சாப்பிட்டுக்கிட்டே அந்த வாய்ஸ் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. சோ நமக்குள்ள இந்த ஒரு வித்தியாசமான கனெக்ஷன் எப்படி எனக்கு உண்மையா புரியவே இல்ல. சோ அந்த வாய்ஸும் அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஃபில், என்னோட பேரு ஃபில், உன்னோட பேரு என்ன அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸோடைய பேரை கேட்கிறாரு. அவங்களும் என்னோட பேரு ஆனின்னு சொல்றாங்க. சோ நம்மளும் இனிமே அந்த வாய்ஸை ஆனின்னு சொல்லி கூப்பிடலாம். சரி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கேட்க, அவங்களும் நான் டைமண்ட் ஃபால்ஸ்ல இருக்கேன்னு சொல்றாங்க. நம்ம ஃபில் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வேற ஒரு ஊர் அது. சோ ஆனியோடைய வாய்ஸும் என்ன சொல்லுதுன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு ரொமான்டிக்கா இருக்குல்ல, ஏன்னா நீங்க யாருன்னு எனக்கும் தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியாது, ஆனா நமக்குள்ள இப்படி ஒரு வித்தியாசமான கனெக்ஷன், ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறோம், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஃபில்லும் எனக்கும் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அதோட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. சோ அப்புறம் ஃபில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா ஒரு மைண்டுக்கு தோணுது, ஒருவேளை நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்மளுடைய இமேஜினேஷனா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. இவருக்கு தான் அந்த வாய்ஸோட பேரு ஆனின்னு தெரியும், அவங்க டைமண்ட் ஃபால்ஸ்ல இருக்காங்கன்னு இடமும் தெரியும்ல. சோ இதை நம்ம ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணி பார்க்கலான்னு ஒரு சர்ச் பண்ணும்பொழுது கரெக்டா டைமண்ட் ஃபால்ஸ்ல ஆனின்ற பேரோட ஒரு பொண்ணு இருக்காங்க. ப்ரொஃபைல் போட்டோல கண்ணாடி போட்டுக்கிட்டு அழகா
அழகா இருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபில்லுக்கு புரியுது, நம்ம ஒன்றும் கற்பனை பண்ணல, இந்த பொண்ணு கூட தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தைரியமா அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏ ஆனி, உனக்கு கேட்ஸ் பிடிக்குமா டாக் பிடிக்குமா? எனக்கு கேட்டு தான். உன்ன ஆனியும், உனக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா அப்படின்னு இப்படி ரெண்டு பேருமே தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மூச்சு விட கூட மறப்பாங்க போல, பேச மறக்க மாட்டாங்க, அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆனி அவங்களோட இடத்துல இருக்காங்க, நம்ம ஃபில் இங்க இருந்துகிட்டு ஒன்னா ரெஸ்டாரண்ட்ல மேட்ச் பார்க்குற மாதிரி அந்த மேட்சை பத்தி பேசுறாங்க. பேசுறதுக்கு டாபிக்கே இல்லாம திரும்ப திரும்ப ஒரே டாபிக்கை பேசுற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸ் ஆயிடுறாங்க. இவர் ஒரு கடையில் ஐஸ்கிரீம் வாங்க போறாரு. நீ என்ன ஐஸ்கிரீம் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த அம்மா சொல்ல இவரும் வாங்க ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு ஆள் தான் இருக்காரு, ஆனா இருந்தாலும் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறாரு. ஏன்னா என்னதான் ஆனியோடைய குரல் கேட்டாலும் ஆனி அவ கூடவே இருக்கிற மாதிரி இவருக்கு தோணுது, அதனாலதான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு போறாரு. ஸோ அவரும் நைட் டைம் ஆகுது, ஆளு தூங்குற மாதிரிலாம் இல்ல, ஆனி கூட பேசிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் ஆனி கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறாரு. உங்க கூட நான் இவ்வளவு பேசிட்டேன், நம்ம இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டோம், நம்ம ஏன் 2 பேரும் பேசிக்க கூடாது? ஆனியும் என்னது பேசிக்க கூடாதா, நம்ம இப்ப பேசிட்டு தானே இருக்கோம். இல்ல நம்ம பேசுறோம் தான், ஆனா ஒருத்தர் பக்கத்துல இருந்துகிட்டு நேர்ல பேசுற மாதிரி வராதுல்ல, அதனால நம்ம நேர்ல மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல ஆனியும் அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், சரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஆனி எதுவும் பேசவே இல்லை. நம்ம ஃபில் என்ன பண்றாருன்னா அவரோட லேப்டாப்ல ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி ஆனியோடைய பேஜுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அங்க ஆனியோடைய போட்டோவெல்லாம் பாக்குறாரு. அதை பார்த்து இவர் ரொம்ப சந்தோஷப்படும் பொழுது ப்ரொஃபைல் போட்டோவை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் ஆனி அவங்க கையில வெட்டிங் ரிங்க போட்டிருக்காங்க. அப்படின்னா ஆனிக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ ஒன்று நம்ம ஃபில் அவருடைய மைண்டுக்குள்ளேயே ஆனி கூட பேசுறாரு. ஏ உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஏன் இப்படி கேட்குற? ஆமா ஆயிடுச்சு. ஏன் இதை நீ சொல்லவே இல்லை? நான் எதுக்கு சொல்லணும்? ஏ ஒருத்தர் எவ்வளவு விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கோம், ஆனா நீ உனக்கு மேரேஜ் ஆனதை சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு சொல்லணும்னு தோணல. என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப மோசமானவன், என்னை கொடுமை பண்ணி சாகடிப்பான். நான் ஏதோ ட்ராப்ல மாட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவரால் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? எப்பவுமே நான் சோகத்திலே தான் இருப்பேன். அவதான் திடீர்னு உன்னோட குரலை கேட்டேன். நம்ம 2 பேரும் பேசிக்கவும் ஆரம்பிச்சோம். ஏன்னு தெரியல, உங்ககிட்ட பேசும்பொழுது எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்ல, எங்க நம்ம ஃபில்லும் எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்க. சோ அப்புறம் நம்ம ஃபில் தூங்க ட்ரை பண்றாரு, ஆனா அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஆனி நீ முழிச்சுக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு கேட்க, ஆமா நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஃபில், எனக்கும் தூக்கமே வரல. சோ நம்ம 2 பேருக்குமே இருக்கிற இந்த கனெக்ஷன் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கணும்ல. ஏன்னா இது வரைக்கும் என் வாழ்க்கையில எதுவுமே நல்லதா நடந்ததே இல்ல ஆனி, என் லைஃபே பர்பஸ் இல்லாம இருந்தது, வாழ்க்கை அப்படியே போயிடுமோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டப்பட, அந்த பக்கம் ஆனியும் அதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத, இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. இப்ப நான் உன் கூட பேசுறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய அந்த நரகமான வாழ்க்கை ஒன்னால சந்தோஷமா சொர்க்கமா மாறப்போகுது, அதுதான் உன்னோட பர்பஸ். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ தூங்கு, நான் ஒன்னும் உன்னை விட்டு தூரமா இல்ல, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன்னு நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க. சோ அப்புறம் ஃபில்லும் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. எழுந்த உடனேயுமே ஆனி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உன் கூட பேசின இந்த 1 வீக் என் வாழ்க்கையோட பெஸ்ட் 1 வீக். நான் எந்த ஒரு பொண்ணுக்காக தேடிக்கிட்டு இருந்தனோ ஒரு பர்ஃபெக்ட் பொண்ணு, அது நீ தான். என்ன பண்ணுவெல்லாம் தெரியாது, நான் உன்னை இன்னைக்கு மீட் பண்ணியே ஆகணும், சொல்லு நான் எங்க வரணும் அப்படின்னு ஒரு கேட்க, ஆனியும் நம்ம ரொம்ப டீப்பா போயிட்டோம்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் இதுக்கு மேல என் கூட பேசாத. நீ என்ன ஆச்சு, என்ன சொல்ற? நீ உனக்கும் இந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, நீயும் என்ன லவ் பண்றதானே? ஃபில் எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனா இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், என்னால முடியாது அப்படின்னு சொல்லி ஆனி பேசாம இருக்காங்க. இங்க நம்ம ஃபில் அப்படியே செம ஷாக் ஆகுறாரு. ஸோ இவரும் ஆனி கூட பேச ட்ரை பண்றாரு, அவங்க ரிப்ளை பண்ணவே இல்லை. தூக்கம் வராம அப்படியே முழிச்சுக்கிட்டே ஆனியவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவரு. ஸோ அப்படியே ஃபில்லோட லைஃபே ரொம்ப லோன்லி ஆகுது. இவ்வளவு நாளும் அவர் லோன்லியா தான் இருந்தாரு, ஆனா அவரு கூட ஆனி பேசினதுனால அந்த லோன்லினஸ் அவருக்கு தெரியல. ஆனா இப்பதான் உண்மையான லோன்லினஸை ஃபீல் பண்றாரு. அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பார்ல போயிட்டு தண்ணி அடிக்கிறாரு. மத்த லவர்ஸ் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்து இவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவங்கள மாதிரி தான் இவர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாரு, ஆனா இப்ப எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சோகத்துல இருக்காரு. ஸோ வீட்டுல டிவில ஒரு ஷோவை பாக்குறாரு. எப்பவுமே ஆனி கூட தான் அதை சேர்ந்து பேசிக்கிட்டே பாப்பாரு. இப்ப அவர் தனியா பாக்குறதுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே ரிமோட்டை போட்டு அடிச்சுட்டு எழுந்து நின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏ ஆனி நீ எங்க போன? இவ்வளவு நாள் நல்லா பேசிட்டு திடீர்னு விட்டுட்டு போற? சீ, நீயும் மத்த பொண்ணுங்க மாதிரிதான் கேவலமான ஒருத்தி அப்படின்னு திட்டுறாரு பயங்கரமா. உடனே புரிஞ்சுக்கிட்டு, ஐம் சாரி ஆனி, நான் தெரியாம பேசிட்டேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், அந்த கோவத்துல தான் இதெல்லாம் பேசிட்டேன், ப்ளீஸ் என் கூட பேசு அப்படின்னு இவரு கெஞ்ச, அப்ப ஹலோன்னு ஒரு சவுண்டு. ஆனி தான் பேசுறாங்கன்னு இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பார்த்தா வீட்டுக்கு வெளியே யாரோ ஃபில் கதவை தர அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபில்லும் போயிட்டு கதவை திறந்தா வீட்டு ஓனர் அம்மா. ஏன்னா இவரு ரெண்ட் கூட கொடுக்கவே இல்லை, அந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சரி நான் சீக்கிரமாவே ரெண்ட்டை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு அப்படியே தலைலாம் வலிக்குது ஃபில்லுக்கு. ஏன்னா டாக்டர் சொன்னது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது, ஐடென்டிட்டி டிசார்டர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம். ஒரு வேளை நம்ம மூளை தான் இந்த குரலை உருவாக்குதோ, இது எல்லாமே நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற பிரச்சனை தானோ அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. ப்ளீஸ் ஆனி பேசு, நீ உண்மைதானே, இல்லைன்னா இது எல்லாமே என் மண்டைக்குள்ள ஓடுற ஒரு கற்பனையா, எனக்கு தெரியல, ப்ளீஸ் பேசு அப்படின்னு சொல்ல எந்த ஒரு ரிப்ளை
ரிப்ளைவும் ஆனி கிட்ட இருந்து வரல. இங்க இவர் ரொம்ப லோன்லியா இருக்காரு. ஸோ எப்பவுமே வழக்கம் போல பண்ணுவார்ல டேட்டிங் போறது. ஸோ வேற ஏதாவது நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு திரும்பவும் அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் எந்த ஒரு பொண்ணையும் அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் மைண்டுக்குள்ள ஆனி மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவரு டேட்டிங் பண்ண வந்த அந்த பொண்ணு கிட்ட உங்களுக்கு கேட் பிடிக்கும் தானே? இல்ல கேட் பிடிக்காதே. இல்ல உங்களுக்கு கேட் பிடிக்கும் தான். ஹலோ, கேட்டோட அந்த முடியெல்லாம் எனக்கு அலர்ஜி, அதனால எனக்கு கேட் பிடிக்காது. இல்ல இல்ல உங்களுக்கு கேட் பிடிக்கும் தான் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றாரு. ஏன்னா ஆனிக்கு கேட் பிடிக்கும்ல. வர பொண்ணும் ஆனிக்கு என்னென்ன பிடிக்குதோ அது எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்னு இவரு நினைக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன் அப்படின்னு இவரு காமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் சடனா ஆனியோடைய குரல், ஃபில் நீ இருக்கியா அப்படின்னு. ஆனி நீ தானா, திரும்ப என் கூட பேசுறியா அப்படின்னு சந்தோஷத்துல ஆளு எழுந்து நிக்கிறாரு கையை நீட்டிக்கிட்டு. எங்க அந்த டேட்டிங் வந்த பொண்ணுக்கு எதுவும் புரியல. என்ன திடீர்னு இவன் நிக்கிறான், மூஞ்சில ஒரு சந்தோஷம் அப்படின்னு புரியல. ஸோ நம்ம ஃபில்லும் ஆனி நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுன்னு தெரியுமா, இவ்வளோ நாளா நீ பேசவே இல்லையா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஃபில் நானும் உன் கூட பேசாம இப்பதான் உன்னோட அருமையை எனக்கு புரிஞ்சுது. இதுக்கப்புறம் எனக்கு அந்த ஹஸ்பண்ட் தேவையில்லை, நான் அவன் கூட வாழ போறது கிடையாது. இனிமே நான் உன் கூட தான் வாழ போறேன். நான் உன்னை லவ் பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா, இன்னைக்கே மீட் பண்ணலாம், சீக்கிரம் வரியா அப்படின்னு சொல்ல, எங்க நம்ம ஃபில்லுக்கு செம்ம சந்தோஷம். எங்க நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லி நான் வந்துடுறேன். என்னோட இடமும் வேணாம், உன்னோட இடமும் வேணாம், நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கிற மிடில்ல மீட் பண்ணலாம். ஸோ மீட் மீ இன் த மிடில் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ ஃபில்லுக்கு சந்தோஷத்துல தலகால புரியல. ஆனியை மீட் பண்ண போறோம், நம்ம அழகா இருக்கணும்னு நேரா முடிவெட்டுற கடைக்கு போயிட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் செமையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆனியை பார்க்க போறாருல. ஸோ ஒரு கிஃப்ட், ஒரு புக்கை வாங்கிக்கிட்டு கையில ஒரு புக்கேவையும் எடுத்துக்கிட்டு ஆளு ட்ரெயின்ல ஏறிடுறாரு. ஸோ ஆனி ஃபைனலி நான் உன்னை மீட் பண்ண போறேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. அட உன்னை விட எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. நானும் ட்ரெயின் ஏறிட்டேன், சீக்கிரமாவே நம்ம மிடில்ல மீட் பண்ண போறோம் அப்படின்னு ரெண்டு பேருமே நல்லா எக்ஸைட் ஆகுறாங்க. ஸோ அதான் ஆனி சொல்றாங்க, நான் வந்துகிட்டு இருக்கிற ட்ரெயின்ல வியர்டான ஒரு காய் இருக்கான், அவன் என்னை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான்னு சொல்ல, நம்ம ஃபில்லும் அவனெல்லாம் கண்டுக்காத, நீ கொஞ்சம் தூரமா போய் உட்காரு. நான் தூரமா போறேன், அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரான். ஸோ இதை கேட்குற நம்ம ஃபில்லும் அப்படியே ஷாக் ஆகுறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா கூட்டத்தோட கூட்டமா இரு, அவனால எதுவும் பண்ண முடியாது. ஐயோ ஃபில், நான் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல யாருமே இல்லை, நான் என்ன பண்றேன், அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுறேன், கிங்ஸ்வுட்ன்ற ஸ்டேஷனு. சரி சரி நீ இறங்கி ஃபர்ஸ்ட் நீ சேஃபா இரு, அது போதும். நான் இறங்கிட்டேன், அவனும் அந்த ஸ்டேஷன்ல இறங்குறான். இங்க ஸ்டேஷன்லயும் ஆட்களை காணோம். ஃபில் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அந்த ஆனி சொல்ல, இங்க இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல இவரு. ஃபில் நான் வெளியே வந்துட்டேன், ஏதோ குதிரை மாதிரி ஒன்னு இருக்கு, அதை தாண்டி ஒரு மார்க்கெட் ஒன்னு இருக்கு, தூரத்துல ஒரு காடு தெரியுது ஃபில், அவன் பின்னாடி திறத்துக்கிட்டே வரான். ஃபில் என்ன காப்பாத்து, நான் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கேன் ஃபில், இங்க ஏதாவது வீடு இருந்ததுன்னா உள்ள போய் நான் ஒளிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃபில் ஃபில் அப்படின்னு அவங்க பயங்கரமா கத்துறதோட ஆனி பேசுறது எதுவுமே கேட்காம அப்படியே ஆஃப் ஆகுது. எங்க நம்ம ஃபில் வந்து அப்படியே பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. எழுந்து நின்று ஆனி என்ன ஆச்சுன்னு ஒரு கத்த, அங்க இருக்கிறவங்களாம் நம்ம ஃபில்ல தான் பாக்குறாங்களே. ஒரு ஆளும் வந்து, சார் நீங்க என்ன பண்றீங்க, ஏன் கத்தி மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்ல சார் ஒரு பெரிய பிரச்சனை. சரி கிங்ஸ்வுட் ஸ்டேஷனுக்கு இந்த ட்ரெயின் போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சார் அந்த ஸ்டேஷனுக்கு போக இன்னும் 4 hours ஆகும், நீங்க ஒழுங்கா கம்முன்னு உட்காருங்க, இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷன்ல உங்களை இறக்கி விட்டுருவோம்னு சொல்ல, நம்ம ஃபில்லும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா உட்கார்றாரு. இங்க ஆனிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவர் போய் சேர்றதுக்கும் 4 மணி நேரம் ஆகும். ஸோ அமைதியா ட்ரெயின்லயே இருக்காரு. 4 hours கழிச்சு கிங்ஸ்வுட்ல வந்து ட்ரெயின் நிக்குது. இவரும் வேகமா இறங்கி ஆனியை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போது தான் ஒரு ஹார்ஸோடைய சிலை இருக்கிறத பாக்குறாரு. இதை தான் ஆனி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வேகமா போகும்போது ஒரு மார்க்கெட்டையும் பாக்குறாரு. ஸோ இவர் அங்க போனது நைட் டைம்ல. ஸோ நிறைய கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்ல இருந்த ஆனியோடைய போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணை பாத்தீங்களா, இந்த பொண்ணை பாத்தீங்களான்னு எல்லாருக்கிட்டையும் கேட்கறாரு. ஆனா யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபில்லும், ஆனி நான் பேசுறது கேக்குதா, ப்ளீஸ் பதில் சொல்லு அப்படின்னும் போது தான் ஆனி அப்படியே ஏதோ அடி வாங்கின மாதிரி மூச்சு வாங்கிக்கிட்டே, ஃபில் நீ பேசுறது எனக்கு கேக்குது, ஆனி நான் கிங்ஸ்வுட் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன், நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல, ஃபுல்லா இருட்டா இருக்கு, நான் அந்த காட்டுக்குள்ள ஒரு வீட்டை பார்த்தேன், அதுக்குள்ள போகலாம்னு நினைக்கும் பொழுது பின்னாடி இருந்து அவன் என்ன அட்டாக் பண்ணிட்டான். இப்ப என்ன ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கான், என் காதுக்கு ஒரு ஆந்த கத்துற சவுண்டு கேக்குதுன்னு சொல்ல, உடனே நம்ம ஃபில்லும் அப்படியே அமைதியா இருக்காரு. பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆந்தையுடைய சவுண்டு கேக்குது. அப்படின்னா ஆனி அங்கதான் இருக்கணும்னு இவரும் வேகமா காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. இவரும் மெதுவா போயிட்டு எட்டி பார்க்கும் பொழுது அந்த வீட்டுல சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ஆனா இருந்தாலும் ஃபில் அந்த வீட்டு கதவை தட்டும் பொழுது நல்லா ஆளு மொரட்டு பீஸா ஒருத்தர் வராரு. கோணி துணி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு. அந்த பர்சனும், யார் நீ, என்ன வேணும் உனக்கு? இல்ல அது வந்து நான் இங்க ஒரு பொண்ணு தேடி வந்தேன், இங்க ஏதாவது பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுதா? அப்படிலாம் அதுவும் கேட்கலையே, நீங்க ஒழுங்கா இங்க இருந்து போங்க அப்படின்னு அந்த பர்சன் சொல்லும் போதுதான் நம்ம ஃபில்லும் ஆனி கூட பேச ட்ரை பண்றாரு. ஆனி உன்னை ஃபாலோ பண்ணி வந்தவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்க, ஆளு ஒரு மாதிரி மொரட்டு பீஸா இருந்தான், கோணி துணி மாதிரி ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு இருந்தான்னு சொன்ன உடனேயுமே, மௌன நீ தாண்டா என் ஆனியை கடத்திருக்கா அப்படின்னு அந்த பர்சனை பிடிச்சி வீட்டுக்குள்ள கொண்டு போய் செம்ம அடி அடிக்கிறாரு ஃபில்லு. அதுவும் எந்த அளவுக்கு அடிக்கிறாருன்னா, அந்த ஆளோட மூஞ்சிலாம் உடஞ்சி கேண்டில் ஸ்டிக் எல்லாம் எடுத்து அவரை அடிச்சு கொலையே பண்ணிடுறாரு. அந்த அளவுக்கு இவருக்கு ஆனி மேல பாசம். சோ அப்படியே ஆனி கிட்டையும், நீ கவலைப்படாத ஆனி, இவனை கொன்னுட்டேன், இப்ப நீ எந்த
பெட்ரூம்ல இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு பேசும்பொழுது பின்னாடி இருந்து அப்பா அப்படின்னு ஒரு குரல். என்னடான்னு திரும்பி பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு. இப்ப இவர் அடிச்சு காலி பண்ணார்ல, அவருடைய பொண்ணு தான் போல. நம்ம ஃபில்லுக்கும் எதுவும் புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. பார்த்தா அங்க அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா வராங்க, அது ஆனி தான். உடனே ஃபில்லுக்கும் சந்தோஷம். ஆனி நான் வந்துட்டேன், உன்னை காப்பாத்திட்டேன்னு சொல்ல அங்க அந்த லேடிக்கு எதுவும் புரியல. நீ யாரு, நீ எதுக்கு என்ன காப்பாத்தணும் அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கிறத பாக்குறாங்க. என் ஹஸ்பண்டை எதுக்காக நீ கொலை பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க பேச, என்ன ஆச்சு, இவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான், உன்னை கடத்திட்டு வந்தான்னு சொன்ன, அதனால தானே நான் இவனை கொன்னேன். அதோட ஆனி உனக்கு என்ன ஆச்சு, என்ன தெரியாத மாதிரியே நடந்துகிட்டு இருக்க, ஏன்னா எனக்கு உண்மையிலேயே உன்னை தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பாதுகாப்பா வச்சு கையில கத்தி எடுத்துக்கிட்டு பக்கத்துல வராத இல்லைன்னா குத்திடுவேன் அப்படின்னு இவங்க மிரட்டுறாங்க. ஃபில்லும் ஆனி நீயும் நானும் லவ் பண்ணோம், என் கூட தான் நீ வாழ போறேன்னு சொன்னல, நானும் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல ஆனி. அங்க அந்த லேடியும் ஐயோ கடவுளே நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்ல, நீ யாரு, வீட்டுக்குள்ள வந்துட்டு என் ஹஸ்பண்டை கொண்டுட்டு இப்ப என்னையும் தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி அப்படின்னு அந்த லேடி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் வீட்டுக்குள்ள போலீஸ் வராங்க. நம்ம ஃபில் உடம்புல இருக்கிற ரத்தக்கரையெல்லாம் பார்த்துட்டு அதோட இறந்து போன பாடியும் பார்த்துட்டு இவர் தான் கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபில்லும் சார் சார் நான் சொல்றதை கேளுங்க, நான் அந்த பொண்ணை காப்பாத்த தான் வந்திருக்கேன், இவன் தான் ஒரு கடத்தல்காரன்னு சொல்ல அங்க அந்த லேடியும் சொல்றாங்க சார் இவன் யாருன்னே தெரியல, திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து என் ஹஸ்பண்டை கொன்னுட்டான் சார்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க ஃபில்லும் அந்த ஆபீசர்ஸ் கிட்டலாம் சார் நானும் அவளும் அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிப்போம் சார், டெலிகைனசிஸ் மாதிரின்னு சொல்ல ஏண்டா நீ என்ன பைத்தியமா அப்படின்னு இவரை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போதான் நம்ம ஃபில்லுக்கும் புரிய வருது, அப்படின்னா இவ்வளோ நேரம் பேசினது உண்மையிலேயே ஆனின்ற ஒரு பொண்ணு கிடையாது, நம்ம மைண்டு உருவாக்கின ஒரு கற்பனை தான். ஸோ அது ஒரு கற்பனைன்னு தெரியாம இவரு இன்டர்நெட்ல ஆனின்ற பேர்ல சர்ச் பண்ணும் பொழுது இந்த பொண்ணை பார்த்துருக்காரு. ஸோ நம்ம இந்த பொண்ணு கூட தான் பேசுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடைசியில் அந்த பொண்ணு வீட்டுக்கே வந்து அவளுடைய ஹஸ்பண்டை இவர் கொலை பண்ணிட்டாரு. ஸோ இவர் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கார்ல உட்கார வச்சிருக்காங்க. சார் நான் ஒரு பைத்தியம், என் காதுல என்னென்னமோ குரல் கேக்குது, நான் ஒரு பைத்தியம், நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆளு உண்மையிலேயே பைத்தியமா மாறிடுவார் போல. அவதான் சடனா ஹலோ ஃபில் அப்படின்னு ஒரு குரல், அதாவது அந்த ஆனி கிட்ட இருந்து. சார் நம்ம ஃபில் என்ன நினைக்கிறாருன்னா இது நம்மளோட கற்பனை தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க ஃபில், நீ என்ன சொல்ற எனக்கு புரியல, இந்த ஹஸ்பண்டால எனக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் தெரியுமா, நல்ல வேலை நீ வந்து அவனை கொன்னுட்ட, இனிமே நானும் என் பொண்ணும் நிம்மதியா வாழ போறோம், ஒரு புது லைஃபை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஆனி சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னா இந்த இறந்து போனார்ல அவரோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க தான் ஆனியே. ஸோ அவங்க ஒரு சாதாரண மனுஷி கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, மற்றவங்க கூட டெலிபதி மூலியமா அவங்களால பேச முடியும். ஸோ என்னதான் இது ஒரு பவரா இருந்தாலும் இதை தாண்டி அவங்க நார்மலான ஒரு பொண்ணு தான். அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமானவர், கொடுமைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த டெலிபதி பவரை யூஸ் பண்ணி ஹஸ்பண்ட் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது இவங்களால. ஸோ அதனால இந்த ஆனி ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு அப்பாவி ஜீவனை செலக்ட் பண்றாங்க, அதுதான் நம்ம ஃபில்லு. ஸோ அப்படியே டெலிபதி மூலியமா ஃபில் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசி பேசி அவர் மனசுல ஒரு ஆசையை கொண்டு வந்து அந்த ஃபில் பார்க்கணுன்றதுக்காகவே ஃபேஸ்புக்கில் பேஜ்லாம் ஓப்பன் பண்ணி இவங்க ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபில்லும் நம்ம இவங்க கூட தான் பேசுகிறோம் அப்படின்னு நம்புறாரு. ஸோ அப்புறம் நேரில் மீட் பண்ணலாம், மீட் மீ இந்த மிடில் அப்படின்னு ரெண்டு பேருமே டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீனை போடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ஆனி வந்து அவங்களுடைய வீட்டில் தான் இருக்காங்களே, அவங்களுக்கு தேவை அவங்களுடைய ஹஸ்பண்ட் சாகணும், அதனால தான் இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு, ஒரு ஆள் என்னை கடத்திட்டான் அப்படின்ற மாதிரிலாம் டெலிபதி மூலியமா சொல்லி அதை நம்பி ஃபில்லும் அந்த இடத்துக்கு போய் ஹஸ்பண்டை சாகடிச்சிருக்காரு. அந்த இடத்துல ஆனியும் பார்க்கறாரு. ஆனா ஆனி வந்து தெரியாத மாதிரியே ஒரு சீனை போடுறாங்க. ஏன்னா அப்பதான் ஃபில் வந்து இது ஒரு மனநோய் அப்படின்னு நம்புவாரு. இன்னொன்று இவங்க மேலேயும் டவுட் வராது யாருக்கும். கரெக்டா போலீஸ் எப்படி வந்தாங்க, ஏன்னா ஆனி முன்னாடியே போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க. ஸோ கரெக்டா போலீஸும் வந்து ஃபில்லை அரெஸ்ட் பண்றாங்க. இடையில நம்ம இதுக்கு மேல பேசிக்க வேணான்னு கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்கல்ல, ஏன் அப்படின்னா தொடர்ந்து நல்லா பேசிட்டே இருந்துட்டு வர வச்சு இந்த மாதிரி என்னை கடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃபில் வந்து கொலை பண்ற ரேஞ்சுக்கெல்லாம் போக மாட்டாரு. ஏன்னா அவர் மென்டலி நார்மலா இருப்பாரு. ஆனா இதுவே அவரு கூட பேசாம அவர் நல்லா டிப்ரெஷன் ஆக்கி அவரை சோகமா லோன்லியா ஆக்கி அதுக்கப்புறமா பேசி வர வைக்கும் போதுதான் நம்ம ஃபில் அவரோட கண்ட்ரோல்லயே இல்லாம ஒரு கொலையே பண்ணிட்டாரு. ஸோ இது எல்லாமே நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆனியே இப்ப பேசுறாங்க. நான் தான் சொன்னேன்ல எல்லாரோட லைஃபுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும்னு, உன்னோட பர்பஸ் இதுதான், என்னுடைய நரகமான வாழ்க்கைய நீ சொர்க்கமா மாத்திட்ட, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல நம்ம ஃபில்லும் நீ ஒரு மான்ஸ்டர், நீ என்ன பொய் சொல்லிருக்க, யூஸ் பண்ணிருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு சார் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான் கத்துறாரு. இவர் என்னன்னு சொல்ல முடியும், அந்த பொண்ணு டெலிபதி மூலியமா என்கிட்ட பேசினான்னு சொன்னா யாரு நம்புவாங்க. ஸோ அவ்வளவுதான், ஃபில் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். இங்க அந்த ஆனி அவங்களுடைய பொண்ணு கூட சேர்ந்து நிம்மதியான லைஃபை வாழ போறாங்க. ஸோ இந்த இடத்துலயே மீட் மீ இன் த மிடில் அப்படின்ற இந்த படம் முடியுது. ஸோ கதை ரொம்பவே வித்தியாசமா இருந்ததுல அது
அதுவும் கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. ஞாபகமாக உங்கள் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவியில் பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.